வீடியோ அப்படிங்குது. ஒரு கமெண்ட்டுக்காக தாங்க இந்த வீடியோவே. ஒரே ஒரு கமெண்ட்க்காக. உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றான். என்ன வார்த்தை? கதிர். அந்த பாயா இருக்கணும்டா. ஓகே. இத்தனை அவமானங்களையும் தாங்கிக் கொண்டு நீ உயிர் வாழ்வது பெருசு. இதுல நீ இதுக்கப்புறம் வீடியோ போடுவ அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் சரி ஓகே, இந்த புது சேர்லாம் வாங்கியிருக்கோம். முதல்ல அதை சொல்லுவோம். பார்த்தீங்களா மக்களே, புது சேர் வாங்கியிருக்கோம் நம்ம சேனலுக்காக. இது எவ்வளோ அப்படின்னு கேட்டால், இந்த பார்த்தீங்களா கதிர் ப்ரோ வந்து ஃபண்டு வந்துருச்சு. கதிர் டிசிபி ஐயா பற்றி பேசுகிறேன்னு ஃபண்டு வந்து சேர் இறங்கிடுச்சு. என்னன்னா அது ஆர்டர் பண்ணி வாங்கினது எவ்வளோ 2 மாதம் கழிச்சு அந்த ஆர்டர் பண்ணி இறங்கியிருக்கு. ஓகே, ரொம்ப நாள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு இந்த சேர் வாங்கி ஆகணும், முதுகு வலிக்குது, இதெல்லாம் கம்ஃபர்டபுளாக பேச முடியலன்னு சொல்லிட்டு நம்ம சேர் வாங்கியிருக்கோம். ஒரு குட் நியூஸ் நம்ம ஆளுகளுக்கு சொல்லிட்டு, இந்த பார்த்தீங்களா இனிமேல் கதிர் இனிமேல் குனிஞ்சு உட்காந்து தேவையில்ல, முதுகு வலிக்க தேவையில்ல, அப்படி ஹாயாக பாடிட்டு பேசலாம். நல்லா ஃபன்னாக பேசலாம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், உட்காரதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்ன கட்டிலேருந்து ஏறி குச்சி ஓட வேண்டியதாக இருக்கும், ஏன்னா சின்ன வீட்டில். ஸோ ஓகே ஓகே, குட் நியூஸ் சொல்லியாச்சு. இப்போ இன்னொருத்தவங்களுக்கு பேட் நியூஸ் சொல்லணும்ல. நம்ம வந்து இருங்க ஒரு நிமிஷம், விஷயத்துக்குள்ள நேரடியாக போயிடுவோம். இப்போ ஐயா பற்றி பேசணுன்னே கமெண்ட் கண்டாமணிக்காக வந்துச்சு. எல்லாம் ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆமாம்ப்பா, ஐயாவோட விருதுகள் வந்து கலர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ண முடியலை. நான் வந்து ஒருத்தவங்க ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அது என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஐடியாலஜிக்குள்ளே இருக்காங்க. டிசிபி பாண்டியன் ஐயா தான் கரெக்ட் அப்படின்ற ஒரு ஐடியாலஜிக்குள்ளே இருக்காங்க. மாற்று விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க தன்மை கிடையாது. டிசிபியோட ஃபர்ஸ்ட் வீடியோ கிட்டத்தட்ட 2010 சரியா தெரில, 2011 அந்த டைமிங்கில் வந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஆனால் நான் 16 பார்க்குறேன். 2016 நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களை விட எனக்கு அவரை அதிகமாக தெரியும். ஸோ அவருடைய இந்த டிராஃப்ட் இறங்குதுல, ஸோ இதை நான் கவனிச்சனால நான் சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் அவருடைய ஐடியாலஜி வேறு, அப்புறம் மிடில் கொஞ்சம் மாறிடுச்சு, அப்புறம் எண்டிங்கில் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ தான் நான் யோசித்தேன், என்னோட அந்த ஆள் அப்டேட் ஆகிட்டே போயிட்டு இருக்காரு. ஆனால் அவங்களோட ஆடியன்ஸ் என்னென்னா, ஐயா சொன்னால் கரெக்டு. இப்போ நான் அவன்கிட்ட என்னையா சொல்லியிருக்கேனா, கதிர் சொன்னால் சரி, கரெக்டாக அப்படி கேட்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேனா. ஐடபிள்யூனா யாருன்னே தெரியல எங்களுக்கு. அப்புறம் யாருன்னு கேட்குறாங்க. இணையதள போராளிகள்னு சொல்லி யூடியூப்பில் செக் பண்ணி பாரு, சேனலோட லிங்கை கீழே டேக் பண்ணி விடுறேன். ஓகே, இப்போது இந்த விஷயங்களுக்கு மேட்ரு போகும். அவரும் சொன்னது கிடையாது எங்களை கண்மூடித்தனமாக நம்பணும், ஃபேக், நாங்கள் சொல்கிறது மட்டும் தான் சரின்னு நாங்கள் சொல்லவே கிடையாது. ஏன்னா நாங்கள் சொல்கிற விஷயங்களை தேடி எடுத்திருக்கோம், எது சரின்றதை தெரிஞ்சு எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் விபரீத விளைவுகள் இருக்குல்ல. வேர்ல்டு வார் வந்து நாள் என்ன பண்ணுவாப்ல. நான் கேட்குறேன், நிறைய பேர் சொல்கிறீங்க ப்ரூ அவர் வயதுக்கு என்ன உங்கள் வயது என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஆடியோ கார்டாக தான் பார்ப்போம். ஏன்னா இவங்க வந்து சூனியம் வைக்கிறவங்க, உட்காந்து ஜும்பா பய பாபா வா அப்படின்னு வாங்கி இந்த படம் தான். அது வந்து ஜாக்கி சான்ல அந்த கெல்டர் இருப்பான்ல, அந்த கெல்டர் மாதிரி தான் மந்திரம் போட்டுக்கு இருப்பாங்க. உண்மையான மந்திரம் என்னன்னா, அவங்களோட ஜாம்பி கூட்டத்துக்கு இந்த லிங்கை கொடுத்து ரிப்போர்ட் அடிங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் அடிக்க சொல்லுவாங்க. இவங்க இந்த மாதிரி ஒரு சீப்பான ஒரு பிஹேவ் பண்ணுறக்கூடிய ஆட்கள் தான். ஏன்னா பாரிசாலன்னு இப்படி தான் ஓச்சு விட்டாங்க, இவரை பற்றி பேசவே விடாமல் ஓச்சு விட்டாங்க. அவன் வந்து உங்களை பைத்தியம் சொல்லி தட்டி விட்டு அவன் இடத்துல லெவல் போயிட்டான். அது ஒரு அதை விட்டுருங்க, நம்ம அப்புறம் பேசலாம். பட் இப்போ நம்ம கரெக்ட், நான் இவங்க தொட்டிருக்க மாட்டேன், தொட்டா விடக்கூடாதுல்ல, சும்மா போயிருக்கணும். ஐயா புத்தியா அப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கணும். பர்சனலா இன்னும் நான் தெலுங்குன்றான், ஒருத்தன் கன்னடன்றேன், ஒருத்தன் மலையாளின்றேன். இருங்க, இப்போ வாய்ஸ் மட்டும் ரெக்கார்டாக இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுறேன், அப்புறம் கொஞ்சம் ப்ரீஃபாக பேசலாம். ஓகே மகளே, வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுது. இப்போ நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக பேசலாம். எது தொழுனாலும் பரவாயில்ல. நம்மளுடைய என்ன சொல்கிறது, ஐயாவின் சார்பில் நமக்கு ஒரு ஏசிசி அனுப்பி விட்டாங்க, நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட் அப்படியே ஜாலியாக வந்து அவர் மாதிரி ஆடிக்கிட்டே பேசலாம்ல. இது ஆடாது, சாரி நவலும், இப்படி நவலும். ஓகே, இப்போ அது என்ன சொல்கிறாங்க, நான் கன்னடன்றாங்க, தெலுங்குன்றாங்க, மலையாளின்றாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க, வாய்க்கு வர பேரெல்லாம் அடிச்சு விட்றாங்க. இப்போ அதுக்காக நான் போய் கறியை பூச்சிட்டு வந்து கருப்பாக வந்து உட்காரணுமா? இல்லை சுருட்ட முடி வச்சா ஆஃப்ரிக்கன் சொல்லிடுவாங்க. இல்லை ஸ்ட்ரெயிட் முடி இருக்கா, இந்த பார்த்தீங்களா நார்த் இந்தியன், வடக்கன், இல்லை கொரியன் சைடு. இந்த கொரியன் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கு. ஏய், மனுஷங்களுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் கலப்படம் இருக்குடா. இங்கே மனிதர்கள் ஆதியிலிருந்தே கலப்படம் தான். இவன் இங்கேருந்து அங்கேருந்து மைக்ரேட் ஆகி இப்போ ஒரு பெரிய ஒரு கொலாப் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லா ஹியூமன்ஸ்குள்ளேயும் ஒரு ஒரு ஆதி ஒரு சொட்டு இருக்குது. அந்த ஒரு சொட்டு ரத்தம் உசுரோடு இருந்தால் அதை வெளிக்கொண்டு வர முடியும், ஆக்டிவேட் பண்ணலாம். இதான் சிம்பிள். மலையாளியோ கன்னடனா தெலுங்கெல்லாம் கிடையாது. மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு. அதே மாதிரி மார்க்க பந்து, அது மாதிரி தான். அந்த பந்து உங்களுக்கு இல்லை.
இப்போ இவர் ஒரு ஜாம்பி கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. சிம்பிளா திருப்பி நான் அவர் போட்ட வீடியோ உங்களுக்கு புரியல. ஓகே. அந்த வீடியோ விட்டுருங்க. அந்த வீடியோ தூக்கி போட்டுருங்க. கீழ கமெண்ட்ஸ போய் செக் பண்ணுங்களேன். சும்மா ஒரு ரேண்டமா கமெண்ட் செக் பண்ணுங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ முழுசா கூட பார்த்துருக்க மாட்டாங்க. புரியல உங்களுக்கு. ஏன்னா, அவர் மண்டை ஃபுல்லா ஐயா சொன்னது சரி. இவன் அதுக்கு எதிரா பேசிட்டான். இது என்னம்மான்னா ஃபேண்டம். இது வரவே கூடாது. ஐடபிள்யூ அடிக்கடி அதான் சொல்லுவாரு. ஃபேண்டம் மட்டும் வரக்கூடாது. ஹீரோஷிப் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாரு. நான் வந்து மீடியா ஃபீல்டுக்குள்ள அதுக்குள்ள இருந்து வந்தனால, கொஞ்சம் அப்பப்போ இந்த அடாப்ட் பண்றது, இந்த பூஸ்டப் பண்றது, டயலாக், பஞ்ச் டயலாக் இதெல்லாம் வைக்கிறது. அது இந்த பெப்பர் தூவுறது. அவர் வேற, நம்ம வேற. ஸோ அவருக்கு இருக்க பக்குவம் நமக்கு கிடையாது. அதனால நம்ம சின்ன பையனால அது பெப்பர்லாம் போடுவோம். இன்னொன்று சின்ன பையன் சொன்னோன்னே, நான் ரொம்ப வயசுல கம்மியானவன். அவர் வயசுல மூத்தவரான். 75 வயசு 80 வயசு ஆட்கள் என்கிட்ட பேசியிருக்காங்க. தம்பி நீ பேசுகிற விஷயங்கள் எனக்கே புதிதாக இருக்குது. என் வாழ்க்கை அனுபவத்தில் எனக்கு தெரியாத விஷயங்கள் உனக்கு இந்த வயசுலேயே இது தெரிஞ்சிருக்கு வைக்கணும்னு பாராட்டவும் செஞ்சுருக்காங்க. இங்கே வயசு முக்கியம் இல்லை, இதுதான் முக்கியம். அதை எனக்கு டெலிவரி பண்ணுறது என் ஸ்டைலில் நான் டெலிவரி பண்ணிடுறேன். ஐயாவோட ஸ்டைலில் நீங்கள் பார்த்தனால உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. புரியுதா உங்களுக்கு? இப்போ தான் அவர் மூஞ்சியை கட்டே பேச வந்திருக்காரு. நான் ஆரம்பத்துலேருந்தே உள்ள வந்துட்டேன். அப்போ என்னோட கிரிட்டிசிசம் எவ்வளோ வந்திருக்குன்னு யோசிச்சுப்பாரு. என் வயசுக்கு அவ்வளோ கிரிட்டிசைஸ் பார்த்தேன். இந்த ஆள் இவ்வளோ வயசாகி இப்போ தான் இறங்கியிருக்காப்புல, இப்போ தான் முகத்தை காட்டியிருக்காப்புல. நான் ஆரம்பத்துலேருந்தே முகத்தை காட்டி இந்த விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ கிரிட்டிசைஸ் பார்த்துருப்பேன். நீங்கள் பேசுகிறத பார்த்துட்டு ஒதுங்கிறேன்னு நினைக்கிறியா? என்னை தொட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்னமும் வந்து உங்களை முடிச்சு விட்டு போகாமல் விட மாட்டேன். ஒரு விஷயத்த நான் எடுத்தேன், அதை முடிச்சு விடாமல் போகவே மாட்டேன். நான் ஆல்ரெடி உங்களாம் முடிச்சு விட்டாச்சு. ஏன்னா மக்களுக்கு போகல. புதிய ஆடியன்ஸ் இருக்கானுங்கல்ல, அந்த ஆடியன்ஸ்க்கும் தெரியணும் நீங்கள் யாருன்னு. பாரிசாங்க ஒரு வீடியோ போட்டிருப்பான். சிம்பிளாக மேட்ருக்கு வந்துடுறேன். அர்ஜுன பாண்டியன் ஆகிய நான் சொல்லி இவர் டிக்ளேர் பண்ணார்ல, அதை நீங்கள்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பண்ணிக்கிட்டீங்களா பண்ணல அப்படிலாம் உங்களுடைய விருப்பம். ஆனால் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க நீங்கள். அப்போது இப்போ அர்ஜுனன் பாண்டியன் சொல்லிட்டு யாரை வந்து உருட்டுறாப்புல? ராஜராஜ சோழன் வந்து அர்ஜுனன் பாண்டியன் சொல்கிறாப்புல. கிருஷ்ணன் வந்து இந்த கோயிலை கட்டுறதுக்கு உதவி பண்ணியிருக்காரு. கிருஷ்ணனும் அர்ஜுனன் பாண்டியன், தற்போதைய அர்ஜுனன் பாண்டியும் அப்போதைய கிருஷ்ணனும் சேர்ந்து தான் கோயில் கட்டினாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏடிஎஸ்குள்ளே கிருஷ்ணன் யாரோ ஒரு கேரக்டர் இருக்காமல, அது எனக்கு தெரியல. இவங்க நான் ஃபாலோ பண்ணதே கிடையாது. இந்த வீடியோ சக்ஸஸில் வந்துச்சு, அதான் நான் பார்த்தேன். எல்லாம் அதுவும் பார்த்துருக்க மாட்டேன். ஓகே. இந்த கிருஷ்ணனும் இப்போ தற்போதைய கலியுகம் இந்த காலத்தில் இருக்க அர்ஜுன பாண்டியனும் கிருஷ்ணனும் சேர்ந்து எந்த கோயில் கட்ட போகிறாங்க? எதுவும் பிளான் எதுவும் போயிட்டுருக்கா? பரம்பரையாக கும்பிட்டுக்கிட்டு இருக்க குலசாமி கோயிலை அப்படியே மாற்றி ஆசீர்வாதத்தை மொத்தமாக டிசைன் பண்ணுறாங்க. இது தாங்க எதிரியும் பண்ணால் முன்னோர்கள் சிலையெல்லாம் ஒரே ஒரு நடுகள் தான், மாற்றவே மாட்டாங்க. அவங்க நடுகள் மட்டும்தான். பூஜை புனஸ்காரம்லாம் இல்லை. அவங்கள மரியாதை செலுத்துவாங்க. அவங்ககிட்ட அந்த இடத்துல என்ன இருக்கோ அதை கொடுத்து மரியாதை செலுத்துவாங்க. உங்களை மாதிரி கிடையாது. புது வழிமுறைகள், புது இந்த மேலே பாம்பு வச்சுக்கிட்டு சப்தகன்னிகளுக்கு வேலை பார்த்துட்டு இருக்க. சப்தகன்னிகள் யாருன்றது ஒரு அரச பரம்பரையோடு சேர்ந்தது. அரச பரம்பரை எதுவுமே மக்களை கரெக்டாக வச்சுக்கவே இல்லை. அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் ஒப்பிட்டு பேசாது. அந்த காலத்தில் வந்து எல்லாருமே கொஞ்சம் வெல்த்தியாக தான் இருந்தோம். நம்மகிட்ட காசு பணம்லாம் இல்லாமலாம் கிடையாது. அரசனை நம்பி மட்டுமே வாழலை. அப்படி நம்பி வாழ வச்சது இந்த காலகட்டம் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் ஆதியில் மன்னர்கள் இருக்கும்போது மன்னருக்கு ஈக்குவலாக இல்லாட்டியும் மன்னர்கள் வந்து தான் உதவி செய்யணும்னு எவனுக்கும் கிடையாது. அவன் வெல்த்தாக தான் இருந்தானுங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக போகடிச்சு இப்போ தான் கையேந்த நிலைக்கு கொண்டு வந்துருக்கானுங்க. ஸோ அப்போ அந்த கதையும் இந்த கதையும் ஒன்றா ஒப்பிட்டு பேச முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மன்னர்கள் மக்கள் எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னா, ஏன்னா அந்த காலத்தில் மக்களுக்கு அவேர்னஸ் இருந்துச்சு. மன்னன் சரியில்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க, போடாமல் இரண்டு போயிடுவாங்க. புரியும்னு நினைக்கிறேன். அதனால அவங்க கொஞ்சம் பொறுமையாக கையாண்டானுங்க. இவங்களை பதார்த்தமாண்டா அடிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ள மைக்ரேட் ஆகி அவங்களுக்கு மண்டையில் இப்போ இப்படி 10 ஆண்டுகளாக அப்போ டிசிபி பாண்டியனை ஃபாலோ பண்ண வச்சு இப்போ நீங்கள் வெறிகண்டா வேங்கையா மாறுறீங்கல்ல, ஐயா அப்படின்ட்டாலே போதும் கதறீங்க. நான் அவரை அசிங்கமாக பேசலை, மரியாதை குறைவாக பேசலை, அந்த தான் பேசுனேன். நான் அப்படி தான் பேச போகிறேன் இனிமேல். ஏன்னா ஒரு வயதுக்காகவும் இல்லை ஒரு கேரக்டருக்காகவும்லாம் ஒரு மரியாதை கொடுக்க முடியாது. என்னோட வயசில் மூத்தவன்றக்காகலாம் நான் மரியாதை கொடுத்துட்டு இருக்க முடியாது. என்னோட சின்ன பையன் ஒருத்தர் இருக்குமா, சொல்லுங்க தம்பி தான் பேசுவேன் நான் ஒரு சில பசங்கட்டலாம். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு மெச்சூர்டாக இருக்கான். அந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணிட்டு பணிவு இருக்கு அவங்ககிட்ட. இந்த ஆள்கிட்ட எங்கே பணிவு இருக்குது? எந்த வீடியோஸில் யாரை மரியாதையாக பேசியிருக்காரு? ஆரம்ப கட்டத்தில் கமெண்ட்ஸ்லாம் நீ பார்த்தது இல்லை. நான் அப்போ இருந்து 2016 பார்த்துக்கிட்டு இருக்கேன். கெட்ட வார்த்தை திட்டி போடுவாரா கமெண்ட்டு? பைத்தியங்களா? என்னோட கமெண்ட்ஸ் போய் செக் பண்ணி பாரு. கெட்ட வார்த்தை போட்டாலே அவன் போட்டு என்னை திட்டி இருந்தாலுமே நான் டெலிட் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா அது மற்றவங்களும் பார்க்கக்கூடாதுன்றக்காக. அது வந்து ஒரு தப்பான ஒரு கைடன்ஸ் ஆயிரும். ஸோ நானும் யாரையும் திட்டி போட மாட்டேன், வீடியோஸ்லையும் பேச மாட்டேன், பீப் போட்டுருவேன். சும்மா ஃபன்னுக்காக போடுறது. அப்போயுமே நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். ஆனால் ரியல் லைஃப்பில் நான் கண்ணை கொடூரமாக கெட்ட வார்த்தை பேசுவேன். பாட்டே எழுதுவேன். பீப் சாங் எழுதுனாப்பில் இல்லை, அதை விட கேவலமான பாட்டெலாம் என்னால் எழுத முடியும். ஒன்று புரிஞ்சுக்கோ, நம்ம என்ன ஏது அப்படிலாம் மேட்டர் இல்லை. நம்ம எடுத்துக்கிட்ட விஷயம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் மக்கள்கிட்ட, நம்மளுடைய சித்தாந்தம் என்ன, சித்தாந்தமாக கூட சொல்லக்கூடாது, சித்தாந்தமால ஒரு கட்டமைப்புக்குள்ள அடங்கிடும். நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் இது. மக்கள் இப்படி தான் போகணும்னு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் மக்கள்லாம் தப்பான ஒரு வழியில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ இதுதான் சரியான வழின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். கேளு, கேட்காம போ. எப்படி பார்த்தாலும் இப்போ நாங்கள் சொல்கிற விஷயம் தான் வந்து நிற்க போகிறீங்க.
அடுத்து அவன் அஜெண்டா கொண்டு வந்துட்டான். ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கு எல்லா விஷயம் நகர்த்தி கொண்டு வந்திருக்கேன். சத்தியுகம் மயிருகம்னு சாரி சத்தியுகம்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்கல்ல, கரெக்ட். இவங்களை பற்றி நான் மெம்பர்ஸில் வீடியோ போட்டிருக்கேன். சரி, உனக்கு ஒரு துணுக்கு சொல்கிறேன். இவங்கள் வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை சுழற்சி மாறும். 20 இயர்ஸ் இருக்குல்ல, அதில் மொத்த சுழற்சி முடிஞ்சிடும். சத்தியுகம், திரேதாயுகம், கலியுகம், துவாபரகம், இது சுற்றிட்டு இருக்கோம். 20 வருஷத்தில் முடியுது ஒரு யுகம். நீ சொல்கிற மாதிரி கலியுகம், சத்தியுகம், இந்த 4 யுகம் மாதிரி சுற்றுதில்ல, அந்த கான்செப்ட் படி பார்த்தோன்னா ஒரு 20 வருஷத்துக்குள்ள ஒரு யுகமே முடிஞ்சு போயிடும். புரியும் நினைக்கிறேன் உனக்கு. அதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆகி அந்த வீடியோ பார்த்துக்க. இந்த ஆள் சொல்லிட்டு இருக்க மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸ்ட்ரைட் அண்ட் ஃபார்வர்டாக சொல்லிட்டே போயிட்டே இருக்கணும். புரிஞ்சுக்கிற பக்கம் உங்களுக்கு இல்லை. என் வீடியோஸ்லாம் உங்களுக்கு புரியலன்னு சொல்லும் போது நான் உங்களுக்கு குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் ஒரு மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்கீங்க. அதை விட்டு உடச்சி இங்கே ஏதோ சப்பாக இருக்குது சரியில்லைன்னு தேடி வெளியே வந்து நிதானமாக இருந்தால் மட்டும்தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்க விஷயம் புரியும். எவனா சூடோ சயின்ஸ் வெஸ்டர்ன்ஸில் இருந்தால் ஒருத்தர் ஒரு பாம்பை பற்றி பேசுவான்டா, ட்ராக்கோவை பற்றியும் நாகர்களை பற்றியும் வெஸ்டர்னில் பேசுவான்டா ஒருத்தர். அவனை பற்றிட்டு அவனை வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு ஆள் இருக்கான்னு எனக்கு யாரோ ஒருத்தவங்க எனக்கு சொல்லி தான் எனக்கு தெரியும். சரி, நம்ம புராணங்களில் மகாபாரதம் ராமாயணத்தெல்லாம் நாகர்கள்னு ஒரு குரூப் வருது இல்லை, அது யார்? டேவிட் ஐக்யூ சொல்லி தான் நான் தெரியுமா அவர்லாம். ஏன்டா மகாபாரத ராமாயணம் சொல்லக்கூடிய அந்த கட்டுக்கதையை தான் இந்த ஆள் பேசிக்கிருக்காப்புல. அந்த இதுக்குள்ளேயே நாகர்கள் சம்மந்தமாக இருக்குது. அப்போ அதை ஏன்டா பேச மாட்டேங்கிறீங்க? ராமர் வந்து லட்சுமணன் அவர் கூட இருப்பார்ல, ஹனுமான் வந்து மோதிரம் கீழே வந்துச்சு கண்டுபிடிச்சிட்டு வான்னு சொன்னோடனே ராமனை சாக விடக்கூடாதுன்றக்காக ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுந்துரும். நாகலோகத்துக்கு போய் பல மோதிரங்கள் எடுப்பாப்புல நம்மளுடைய ஹனுமான். அந்த பல மோதிரங்கள் எடுக்கும் போது சொல்லுவாங்க, இது யுகங்களாக நடந்துகிட்டு இருக்கும். இது யாருக்கு தெரியும்? ஏன்னா விஷ்ணுவோட அவதாரம் தான் ராமன் சொல்லுவாங்க. அப்போ ராமருக்கு இந்த விஷயங்கள்லாம் நல்லாவே தெரியும். அப்போ ஹனுமன் நமக்கு யமன் வந்து நம்மளை கொண்டு போக விட மாட்டான்னு சொல்லிட்டு ஒரு கதை மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்காக ஒரு மோதிரத்தை கீழே போட்டுருவாரு. அந்த மோதிரத்தை பிறக்கிறதுக்காக நம்மளுடைய ஹனுமன் கீழே போவார், பாதாள லோகத்துக்கு போவார். அங்கே நாகர்கள் இருப்பாங்க. அங்கே நாகர்கள் போய் இந்த மோதிரமாக எடுத்துக்கொண்டு சொன்னோம்னா இவ்வளோ மோதிரம் ஒரே மாதிரி இருக்கும். அப்போது இந்த லூப் ஓயாமல் நடந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி எத்தனையோ தடவை நீ நாகலோகத்துக்கு வந்திருக்க, இந்த மோதிரத்தை தேடிட்டு போயிருக்குன்றதான் கான்செப்ட். லூப்பை பற்றி தான் இயற்கையாக தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கானுங்க, சிம்பிளாக சொல்லியிருக்கானுங்க. இதை எடுத்தால் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இதே புராணத்தை எடுத்தால் இந்த ஆளும் பேசுகிறாப்புல. இவர் பேசுறது சரின்ற, நாங்கள் பேசுறது தப்புன்ற. இவர் எப்படி உருவாக்கியிருக்காருன்னா, என்னோட ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. மெச்சூரிட்டியை பார்த்துருக்கியா? மெச்சூரிட்டினா என்னன்னு என்னோட ஆடியன்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கோ. என்ன பின்தொடர்றவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கோ. அவங்க பார்க்குறது, நீங்கள் பேசுறதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. யாருமே வந்து எதிர்க்கிறது போடவே இல்லை. பார்த்தியா? நான் நினச்சேன், ஐயோ இவங்க ஏதாச்சும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்களோ, இவங்க ஏதாச்சும் பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினச்சேன். மெச்சூர்டாக இருக்காங்க. இவங்க எப்படிலாம் தற்கூறி இப்படி தான் பேசுவாங்க தெரியும். பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. சிம்பிள். இதுதான் வளர்ப்புனா இப்படி இருக்கணும், புரிதல்னா இப்படி இருக்கணும். அதை விட்டுவிட்டு என்ன பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு கதறது, சண்டை போடுறது. என்ன பர்சனலாக கூட வந்து கேட்கல யாருமே. ப்ரோ என்ன ப்ரோ இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் இதுதான் அஃபெக்ட் ஆக மாட்டேன்னு தெரியும். இன்னும் நான் வீரியமாக இறங்கி செயல்படுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ சிம்பிள். நீங்கள் நான் வீடியோ போகிற பிளானே இல்லை. சேர் அசம்பிள் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே ஒரு சின்ன கேப் கிடச்சிச்சு. என்னால் சும்மா இருக்க முடியாதுல்ல, மக்கள்கிட்ட குட் நியூஸும் சொல்லிடணும். இவங்க வந்து கமெண்ட் லாஸ்ட் இப்போ கமெண்ட் வந்து இந்த கமெண்ட்டை கடைசியாக பார்த்தேன். எனக்கு மனசு சும்மா இருக்காது, சரி வராது. நமக்கு ஒரு விஷயம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும்னா அதை பண்ணிடணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். சிம்பிள். இனிமேல் அடி மரண மாட்டே அடியாக இருக்கும். அவரை வந்து டீகோட் பண்ணுங்க, அவரை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. என்னத்தை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறது? அவரே போலின்னு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து ஒரு நித்யானந்தா, ஜக்கி வாசுதேவ் இந்த மாதிரி ஒரு ஆட்கள் உருவாக்குறாங்கல்ல, அந்த ஆளுக்கான பேஸ் லைன் தான் அவர் போட்டுட்டு இருக்காரு. அவனுங்க வேற ஒரு சித்தாந்தத்தில் வேற ஒரு ஐடியாலஜியில் வந்தானுங்க. திரும்ப சொல்கிறேன், நம்மளை ஆண்ட மன்னர்கள் யாருமே நமக்கானவர்கள் கிடையாது. நம்ம பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அடிமையாயிட்டோம். முன்னோர்கள் நம்ம போன காலத்துல இருந்தே நம்ம அடிமையாயிட்டோம். முருகை பற்றி ஒருத்தர் கமெண்ட் கேட்டிருந்தார். இவங்க குரூப் தான் 25,000. அந்த அக்கா வந்து அவங்கள்ட்டையும் கமெண்ட் பண்ணாங்க, எனக்கும் கமெண்ட் பண்ணாங்க. நான் கவனிச்சேன். ஸோ அவங்க வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. யாருமே ஸ்லீவாக நம்பலை. அவர்கிட்டே இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, மைசூர் உடையாருக்கு உங்களுக்கு என்ன தொடர்புன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த கமெண்ட் நான் பார்த்தேன். அது எந்த கமெண்ட்னு அந்த நபருக்கு தெரியும். அவர் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க. ஆமாம் ப்ரோ நான் நம்புறோன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அவங்க கேட்டிருக்காங்க ஒரு மேட்ரு. முருகு வாழ்ந்தது இப்படி 25 வருஷம் சொல்கிறீங்க. நம்ம வரலாறு எங்கேயுமே இருக்காது, இருக்கவே இருக்காது. அதே மாதிரி எங்களை மாதிரி ஆட்கள் இருக்காங்களா இந்த லூப்பில், எங்களை மாதிரி ஆட்கள் வந்திருப்பாங்க. உங்களுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா, என்னோட இந்த இப்போ நான் இந்த ஜென்ரேஷன் அப்படி பேசிகிட்டு இருக்கேன்ல, இதே மாதிரி என்னோட வருஷன் நான் எல்லா டைம்லையும் வந்திருக்கும். அது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, மறைக்கப்பட்டுரும். இன்னும் ஃபியூச்சர் போனீங்கன்னா டெக்னாலஜி, சயின்ஸு, நம்ம இப்போ இருக்க எவிடன்ஸ் இப்போவே அழிச்சிட்டானுங்க. டெக் சம்மந்தமாக இப்போ நம்ம பேப்பரில் வச்சுருக்கிறத விட வெளியே டிஜிட்டலில் வச்சுருக்கோம்ல, எல்லாம் வாஷ் அவுட் ஆக போகுது. அதுக்கு தான் சோலார் எபிக்னு, அதாவது சோலார் புயல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சோலார் புயலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. சோலார் புயல் ஒரு பெரிய மேட்ரு, அதுவே ஒரு மித்து. அது இல்லாமல் அதுக்குள்ளே பெரிய சீக்ரெட் இருக்குது. நம்ம சைடில் சொல்ல போனால் கான்ஸ்பிரசி தேரி இருக்குது. ஸோ அதை பற்றி அவர் பேசணும்னு சொல்லியிருக்காரு. அவர் பேசட்டும், நான் எல்லாத்தையுமே நம்மளே சொல்லிடக்கூடாது. என்கிட்ட அவர் ஷேர் பண்ணது அவர் பேசட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம், மேட்டருக்குள்ள வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த ஐயான்ற போக காலத்தில் மன்னர்கள்
அரசர்கள் இந்த எல்லாருமே இந்த 25 ஆண்டு வருஷம், அதாவது 25,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி முருகு வாழ்ந்தாருன்னு சொல்றீங்கல்ல, என்ன எவிடன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. குமரி ஆழிப்பேரலை இதெல்லாம் நடந்துச்சுல்ல, அந்த காலத்தை நீங்க அப்படியே தேடி பாருங்க. அங்கேருந்து துரத்திட்டு போனாப்புல ஒவ்வொரு நாட்டிலையும் அடிச்சு 2 இடத்துக்கு பிரிஞ்சானுங்க. ஒன்று அட்லாண்டிக், அந்த அந்த ஓஷன் பனிப்பிரதேசம் அங்கிட்டு போனாங்க. இன்னொன்று இந்த ஈஜிப்ட் வரை போனாங்க. ஈஜிப்டில் போகும்போது தான் சண்டை போட்டு, உங்களுக்கே தெரியும், சொல்லியிருப்பேன் வீடியோவில் மெம்பர்ஸில் இருக்குது. ஸோ அப்புறம் ஒரு விபரீதமான ஒரு முடிவு எடுத்துச்சு. நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, நேரம் சரியில்லை, இந்த டைமில் நீ அடிக்க போனோன்னா கண்டிப்பாக பேக் ட்ராப் ஆகும்னு சொன்னாங்க. கேட்காம போனார். ஆனால் அந்த இடத்துல முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீரியத்தில் போனார். அதனால ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ 25,000 ஆண்டுகளுக்கு முருகன், அழகன், இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்குல்ல, இந்த ஒவ்வொரு பேர்களும் ஒவ்வொரு நபர்கள். உங்களுக்கு சொல்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும்ல. ஸோ அந்த ஐயப்பன், ராமர், இவங்க எல்லாருக்குமே ஒரு சில நம்ம ஒவ்வொரு லூப் சொல்லியிருக்கோம்ல, இந்த மாதிரி ஒவ்வொரு லூப்லேயும் ஒவ்வொரு நபர்கள் இருந்தாங்க. ஆனால் பேஸில் என்னென்னா, முதல்ல மூத்தோள், 2வது சிவந்தவன், அதுக்கடுத்து மாயவன், அதாவது சொல்கிறேன், நீ கிருஷ்ணன் சொல்கிறீங்களா, அந்த கேரக்டருக்கு ஆப்போசிட். ஸோ மாயவன், அப்புறம் இன்னொன்று ஒருத்தர் சொல்லுவார், அவரை பற்றி நான் பெருசாக பேசுனதே கிடையாது. நான் 3 விஷயத்தை அடிக்கடி பேசுவோம். சிவந்தவன், மூத்தோள், முருகு. ஸோ இந்த முருகு இவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு காலகட்டத்தில், இப்போ நான் இருக்கேன், கதிர்னு ஒரு கேரக்டர் இருக்கா, இப்போ நான் அந்த ஆற்றலை எடுத்தேன் அப்படின்னா என் பேரில் தான் அது அழைக்கப்படும். கதிராற்றல்னு சொல்லுவாங்க. யார் அதை தாங்குறாங்களோ அவங்க பேர் அங்கே நினச்சி போயிடும். இதான் மேட்ரு. முருகுன்றது வந்து ஒரு மனிதர், அந்த மனிதருக்குள்ள அந்த ஆற்றல் இறங்கினால முருகு ஆற்றல்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி சிவந்தவன், மாயவன். ஸோ அதுக்கு வேற பேர் அவர் சொல்லுவார், பழங்கால பேர் ஒன்று சொல்லுவார். அது எனக்கு செட்டாக ஞாபகம் வரல. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் எனக்கு வந்து பேஸ் லைன் தெரியும். இங்கே நடந்துகிட்டு இருக்க விஷயம் என்ன, இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயம் என்ன, ஃபியூச்சர் என்ன, நம்ம எப்படி ப்ரிகாஷனாக இருக்கணும் அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அதை எப்படி உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக கரெக்டாக இவர மாதிரிலாம் கோர்வையெல்லாம் போட்டு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சிம்பிள் மேட்ரு. அந்த சிம்பிள் மேட்ரு ஒரே வீடியோவில் போட்டு முடிச்சிட முடியும். ஆனால் புரியவே போகிறதில்ல. அதனால தான் ஒவ்வொரு இன்சிடென்ஸாக எடுத்து அந்த இன்சிடென்ஸோட கோர்த்து ஒரு சில விஷயங்களை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் புரிஞ்சால் தான் அடுத்த ஒரு விஷயம் புரியும். உங்களுக்கு டேரெக்டாக அதை கழட்டி வந்து கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்றுக்கவே மாட்டீங்க. சுற்றி முற்றி அந்த முக்கு சந்துக்கு போய் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்து உட்காந்தா, ஓ அப்படியா, அப்போ தான் இதுக்கு ஒரு வேல்யூவே கிடைக்கும். எப்படி ஒரு மெம்பர்ஷிப் ஆட் ஆகி அதில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு 700 கட்டியிருக்கோம், ஸ்கூல் போகிறீங்க, ஃபீஸ் கட்டுறீங்க, ஃப்ரீயாக அந்த எஜுகேஷன் கொடுத்தா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்களா? ஸ்கூலில் எதுவும் மிஸ்லாம் திட்ட மாட்டாங்க, ஹோம்ஒர்க்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னால் அது ஒரு 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 ஆர்வம் இருக்குமா உங்களுக்கு? ஒரு ஈர்ப்பு இருக்குமா? கிடையாது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் ஒரு 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 மனிதருடைய இயல்பே அப்படி தான். அதுக்கேற்ற மாதிரி தான் செயல்படுத்தணும். அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பொறுமையாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எல்லாத்துக்கும் விடை இருக்கீங்க. ஏன் அவசரப்படுறீங்க? ஏன் அந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது தெரியுதா? எங்கேயாவது நான் சிரிச்சேன்னா ஏன் சிரிக்கலை? எல்லாமே ஒரு சில இடத்துல இறக்கம் பண்ணணும். எல்லாம் தெரியாமலாம் இல்லை. சீரியஸாக உட்காந்து நான் எல்லாத்தையும் பேசுனேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இங்கே உட்காந்துருக்கவே முடியாது. அந்த ஐயா பேசுகிறாரு, சரி உங்களுக்கு கடைசியாக ஒரு ஹோப் கொடுக்குறேன். நாங்கள் சப்ப ஒன்றுமே கிடையாது, கான்ஸ்பிரசி தெரிஸ்ட் எல்லாமே என்னென்னவோ வச்சுக்கோ. நீ என்னென்னவோ பேர் சொன்னேன், எல்லா பேரையும் வச்சுக்கோ. என் சேனலில் எத்தனை சேனல் பிளாக் ஆகி ஸ்ட்ரைக் அடிச்சு தூக்குறாங்க. ஐடபிள்யூக்கும் சேனல் ஹேக் பண்ணப்பட்டிருக்கு. என்னோட பேஜ் 50,000 சப்ஸ்கிரைப் வச்சுருந்தேன், எல்லாம் போச்சு. ஏன் போச்சு? ஐயா இருக்காரு, எத்தனை வருஷம் ஓப்பன் பண்ண ஜிமெயில் ஐடியிலேருந்து இன்ன வரைக்கும் அதே மெயில் ஐடியை வச்சு ஒரு வீடியோ போட்டுட்ருக்காரு. எல்லாரை பற்றியும் கிளிகளையும் கிழிக்கிறாரு. அவதூறான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், அதாவது மதங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுமே டீப்பாக பேசுகிறாப்புல. ராமர் புகைப்படத்தை எரிச்சிருக்காப்புல. தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன் அவரோட சேனலுக்கு எதுவுமே ப்ராப்ளம் வரல? சிம்பிளான விஷயத்த கூட யோசிக்க முடியல உன்னால. திருப்பி ஒரு சேனலை உருவாக்கி திருப்பி இந்த கும்பலை கிரியேட் பண்ண முடியாது, இவனை ஃப்ரீயாக விடுங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறானுங்க. சங்கி கூட்டம் அந்த ஆள். உங்களுக்கு ஏன் அது புரியவே மாட்டேங்குது? ஆனால் அவனுங்களே எதிர்க்கிற மாதிரி சீன் போடுவாப்புல. இது அடுத்து ஒரு மாஸ்க்குங்க. இந்த தமிழ்நாட்டில் இதெல்லாம் பண்ண முடியாதுன்றக்காக வேற ஒரு மாஸ்க்கை போட்டு வரானுங்க. புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. என்கிட்ட வந்து என்ன தெலுங்கு, நான் கன்னட. இது ஒரு எப்படி இருந்தாலும் ரூம் கிளப்பி விடான்னு தெரியல. என் குரூப்பில் அவங்க ஆட்கள் 4-5 பேர் அந்த அட்மினாக இருப்பானுங்க, 10 பேர் இருப்பானுங்க. அந்த ஆதவன் டிசிபியோட மெம்பர், அதாவது மேனேஜர், அந்த ஆள் என்கிட்ட பேசியிருக்கான். பர்சனலாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். ஒரு நாள் நான் பேசுகிறேன், அந்த ஆள் நானும் என்னென்னலாம் பேசணுன்றதை பேசுகிறேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகும். இருந்தாலும் மேலே ஒரு டவுட் வரும். அப்போ அவங்களுக்கு டவுட் வரும் அந்த விஷயத்தை பற்றி பேசும்போது. இன்னும் அந்த ஆள் ஓர நசன்ட்டு இருந்தானா கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள் பேச ஆரம்பிப்பேன். பக்கம் முடிச்சு விட்டு போயிடும். என்ன அப்போ சரி நம்மளும் போகிற போக்கில் அவங்ககிட்ட கடையை போட்டுக்கிருக்காப்புல, போய் ஓட்டிட்டு போட்டுன்னு பார்த்தா என்னால் இப்படி இறங்கியிருக்காப்புல. தன்னை அர்ஜுன பாண்டியன் சொன்ன வரைக்கும் ஓகே, அது ஆதி புராணத்தோட கனெக்ட் பண்ணுறாருங்கிறது ஓகே. அந்த கேரக்டர்ஸ் வந்து திருப்பி ரீபிரத் ஆகும், அது எனக்கு தெரியும். பட் நான் சொல்லிட்டு ராஜராஜ சோழன் நான் தான் சொல்லும் போது இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, சாஸ்டா நான் தான் உங்களுக்கு கடவுள்னு சொல்லி உட்கார போறாரு. இதுக்கான பேஸ் லைன் இப்படிதான். அந்த எல்லா சாமியாக இருக்கணும்.
போய் கும்பிட்றதுக்கு நீங்கள் ரெடினா இது இருக்காங்க, ரெடி தான், ஐயா கும்பிட்றதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. அவங்க கொடுக்கறதெல்லாம் ஃபால்ஸ் கிஃப்ட்ஸ், போலியான ஒரு சந்தோஷம் கொடுத்துட்ருக்காரு. நிரந்தர சந்தோஷம்ன்றது வேற. அதை நீ உணரணும். ஐயாட்ட ஐயா 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 அப்படி இல்லை, உனக்கு உணர்ந்து ஐயா கூட உட்காந்து பேசணும். ஆமாம் ஐயா அப்படிடா அப்படின்னு பேசணும். ஆனால் அவர் ஒபே பண்ணுன்னு தான் சொல்கிறாரு. நான் சொல்கிறத ஒபே பண்ணுன்னு தான் சொல்கிறாரு. இது வரைக்கும் என்ன வழி நடத்தின ஐடியாவிலையும் நான் சொல்கிறத மட்டும் கேளுன்னு சொன்னதே கிடையாது. எனக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு தெரியுமா? ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருவாரு, இதுதான்டா விஷயம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். இதை மக்களுக்கு இப்படியே சொன்னால் புரியாதுன்னு சொல்லி என் ஃப்ரீடம், என்னோட ஃப்ரீடம்ல நான் அதை டெலிவரி பண்ணுவேன். எதுவுமே சொல்ல மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் பொருள் என்னன்னு தெரியும், அந்த பொருளோட தன்மை என்னன்னு தெரியும். அதில் என்ன ஒரு கதைகளை எப்படி ஒரு டெலிவரி பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் பொருளோட தன்மை மாறாதுல்ல. ஸோ அந்த பொருளோட தன்மை அப்படி தான் இருக்கும். அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். விஷயம் ஒன்று தான், நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம் ஒன்று தான். நாம் எல்லாரும் அடிமைகள், ஆடு. இதை மேய்ப்பதற்கு மேய்ப்பர்களை தான் இவங்க உருவாக்கிட்டே இருக்கானுங்க, வேற வேற ஆங்கிள் இருந்து, வேற வேற ஆட்கள்ல இருந்து. இதில் ஒரு ஆள் தான் டிசிபி பாண்டியன், பாரிசாவன், சீமான், பிஜேபி, காங்கிரஸ், எல்லாருமே அப்படிதான். போப் ஆண்டவரை பற்றி பேசலான்னு எடுத்து வச்சுருந்தேன். அதே மாதிரி டிவிகே தலைவர் குரூப்லேருந்து ஒருத்தன் பொண்ணுங்களுக்கு அபியூஸ் அதை பண்ணினான், அதை பற்றியும் பேசினேன். நாளைக்கு அந்த வீடியோ போடுறேன். சிம்பிள், போப் ஆண்டவர் இறந்து போயிட்டார். எதுக்கு எல்லாம் கதறாங்க? நம்ம இங்கே இருக்கவங்கள ஏன் கதறாங்க? வட சென்னை படம் பார்த்தீங்கன்னா போப் ஆண்டவர் வராரு, 800 வரைக்கும் துறைமுகத்தை எஸ்டாக் பண்ணணும்னு சொல்கிறாரு. அடுத்த போப் ஆண்டவர் யாருன்றது அளவுக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நான் ஒரு கும்பல் கூட இருந்தேன், ஃபேஸ்புக் கும்பல் கூட இருந்தேன். அவர் கூட ஒரு கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஷயங்கள் நம்ம பிடிச்சி வச்சிடணும். அடுத்த போப்பு யாராக வருவார் அப்படின்னு. அடுத்த போப் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன், கருப்பு இனத்தை சேர்ந்தவர்லாம் அடுத்த போப்பாக வருவார். போப்பை டிசைட் பண்ணுற அளவுக்கு எனக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்கா? இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ்ட்டுக்கு அவ்வளோ விஷயமா தெரியும். டிசிபி பாண்டியன் குரூப்புக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், இதுவும் அந்த ஆளுக்கு தான் வீடியோ. திருப்பி சொல்கிறேன், அந்த ஆள் உங்களை ஏமாத்துறான். சிம்பிள். ஏமாறுறதுக்கு ரெடியாக இருந்தால் ஏமாந்துட்டு போ, பிரச்சனையே கிடையாது. ஆனால் நாங்கள் சொல்கிறது பொய், நான் கண்ணடைந்து தெலுங்க, என்னோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு தெரியாது. என் சொந்தக்காரங்க எல்லாமே தேவமாகுதேன். கல்லர், அகமுடியார், இவங்களுக்குள்ள மாற்றி மாற்றி மேரேஜ் பண்ணியிருக்கோம். எங்கள் அக்காவை கட்டி கொடுத்தது நாங்கள் சேர்வாரெலாம் கட்டி கொடுத்துருக்கோம். தெரியுங்களா? அகமுடியார், ஸோ அவங்களுக்கு தான் கட்டி கொடுத்துருக்கோம். இது என்ன சொல்கிறது சொல்? இலங்கை தொடர்பு எங்கள் ஃபேமிலியிலும் இருக்குது, நிறையா இருக்குது. பார்த்துட்டு சும்மா எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் கொடுத்துருக்க முடியாது. நான் இருந்தாலும் பைத்தியமா அந்த அளவுக்கு எவிடன்ஸ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் கிடையாது. என்னை பற்றி நீ கேட்குறேன்னா நான் கொடுத்தேன், சாதி சான்றிதழ் காட்டினேன், நான் தேவர் மரவரும் போட்டு வச்சு நான் காட்டினேன். அதுக்காக எல்லாத்தையுமே காட்டி இருக்க முடியும்? அதான் லூஸு கூட லூஸு மாதிரி இப்போ போட முடியாதுல்ல. நம்ம பேசுகிற தன்மை வேற, இவங்க பேசுகிற தன்மை வேற. ரெண்டையுமே மேஜ் பண்ணி குழப்பிக்காத, உனக்கு புரியாது. இது பால், இது கல்லுன்னு வச்சுக்கோமே. அந்த ஆள் கொடுக்குறது கல், நான் கொடுக்குறது பால். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடித்தேன்னா போய் சேர்ந்துக்குவேன். ஸோ கல்லை குடிக்கிறேன்னா கல் டைஜஸ்ட் ஆகட்டும், அது இறங்கின பிறகு அப்புறம் பாலை குடி. அப்போ தான் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இல்லைன்னா அதில் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் மெம்பர்ஸ் ஆட் ஆகி நிறைய விஷயங்கள் பார்க்கணுன்னா மெம்பர்ஸ் ஆட் ஆகுங்க. உங்களுடைய கருத்துக்களை டிசிபியோட கருத்துக்களில் கமெண்ட்டில் பதிவிட்டுக்கோங்க. முதல்ல நாகரீகமாக பேசுங்கடா. நான் இருந்தாலும் பேசுகிறேன். உங்களுக்கு ஏன்டா கதை எரியுது? ஏன்டா இது பண்ணுறீங்க? அதேமாதிரி மற்றவங்க உங்களுடைய ஆடியன்ஸ் இங்கே இருந்தாலும் அவன் பேசுகிறீங்கன்னு சொல்கிறேன். திருப்பியும் சொல்கிறேன், நான் உங்களோட மனசாட்சிங்க. உங்கள் கண்ணாடியில் போய் நின்று பார்த்துட்டு உங்களை நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, இப்போ அர்ஜுனன் ஒரு கேரக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அர்ஜுனன் அவர்களே எப்படி இருக்கீங்க? அப்படியா நீங்கள் பேசிப்பீங்க? உங்கள் கண்ணாடி பற்றி எப்படி பேசுவீங்க? நான் இப்போ ஏன்டா அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே கேட்டுப்பீங்கல்ல. உங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கிற விஷயந்தான் உங்களுடைய வாய்ஸ் ஓவர் தான். நான் அப்படி நினச்சிக்கிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. என் ஆடியன்ஸ் அப்படி தான் பார்த்துட்ருக்காங்க, என்ன ஃபாலோ பின்தொடர்றவங்க அப்படி தான் பார்த்துட்ருக்காங்க. அதனால தான் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேறாங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. அது ஏதோ நான் திமிரில் எனக்கு என்னடா திமிரு? இங்கே திமிருன்னு ஒன்று கிடையவே கிடையாதுடா. ஓகே, முடிச்சிடலாம் வீடியோ. நான் பேசிகிட்டே இருப்பேன். ஸோ ரொம்ப பேர் சொல்லிகிட்டு இருக்கு, இதில் மாதிரி அடிக்கிற கூட இருக்குது. வீடியோக்காக தான் அதெல்லாம் பண்ணுறது. இது ஒரு நல்லா இருக்கும். அந்த வீடியோக்காக அப்படி வச்சா நல்லா இருக்கும். அதுக்காக தான் பண்ணுறது. எவ்வளோ தான் கஷ்டம். நான் ஃப்ரீயாக இந்த வீடியோ மட்டும் போட்டு வரலாம். வீடியோ பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்கணும்னா ஏதாவது ஒன்று பண்ணி தாங்க ஆகணும். இதெல்லாம் உங்கள் மண்டையில் பூத்திட்டாங்க அதுக்காக. ஓகே மக்களே, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பேசுங்க, திட்டுங்க, வேணான்னு சொல்லு. பைத்தியகாரத்தமாக பேசாதீங்கடா. எனக்கே சிரிப்பு வருது. அவங்க கமெண்ட்லாம் படிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. என்னமோ ஹர்ட் ஆகிருப்பேன். நீ சொன்னேன்ல இதுக்கப்புறம் வீடியோ போடுவேன்னு. பத்தியா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நான் போடுறேன். பத்தியா நான் அது மாதிரி தெரிஞ்சுக்கோ. இன்னொருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, கடைசியாக முடிச்சிருவோம். கேஸ் எல்லாம் பண்ணிடுறேன்னு சொல்லி போட்டிருந்தேன். அவனுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், மதுரன் ஓகேவா? எங்கள் பழக்க வழக்கம்லாம் வேறு மாதிரி. மதுரையில் ஒதுக்கி வச்சுட்டு இதான் வாழ்க்கைன்னு உட்காந்துட்ருக்கோம். சும்மா விரல் செப்பிக்கிட்டு இங்கே உட்காரல, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கேன். என் கையில் இங்கே ஒன்று காயம் இருக்கும். அது எப்படிப்பட்டிருக்குன்றது எனக்கு தெரிஞ்ச பர்சனல் ஆட்களுக்கு தெரியும்.
மர்கியா சலாட் காமெடிலாம் என்கிட்ட போடாத. அதுக்கெல்லாம் பயந்து நான் வந்து உட்காரல. உங்க அப்பனே எதுக்குறீங்க, நீலாம் யாரா எனக்கு? போடா ஃபேக் ஐடி. அடுத்த லெசனுக்கலாம். அன்பு ராஜன் ஊர். நோ முத்துண்ணா, வெளியூர்காரங்களை ஊரை கொடுக்குறதுக்கு நாங்கள் என்ன ஊக்கையா? உன் 3 சீட்டு வேலைலாம் என்னாண்ட வச்சுக்காத. வளர்த்து விட்டவன் கூட பார்க்க மாட்டேன். தம்பி நீ பேசுப்பா. நான் இவனுங்க மாதிரி பேப்பர் ரவுடி நான் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். சொல்லுவி.